ஜேம்ஸ் கன்னோட ரீபூட்டட் டிசி யூனிவர்ஸில் வந்திருக்கிற சூப்பர் கேர்ள். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் மேன் பார்த்தோம் லாஸ்ட் இயர். ஸோ இப்போ வந்து சூப்பர் கேர்ள். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு பேசிக்காக ஒரு கம்பேரிசன் போட்டாலே சூப்பர் மேன் வந்து அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா சூப்பர் கேர்ள் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, அதேமாதிரி ரொம்ப மோசமான ஒரு படம் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்பவே ஒரு மிடில் லைனில் நிற்கிற ஒரு ஆவரேஜான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த படம் கதையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நம்ம சூப்பர் கேர்ள் கிட்ட வந்து கிரிப்டோன்னு ஒரு டாக் இருக்கும்ல. ஸோ அந்த டாகை வந்து நம்ம மெயின் வில்லனான கிரெம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவார். ஸோ நம்ம சூப்பர் கேர்ளுக்கும் கிரெம்முக்கும் வந்து ஒரு என்கவுண்டர் நடக்கும். அந்த நேரத்தில் அந்த டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடும். ஸோ அந்த டாகை காப்பாற்றணும்னா நம்ம சூப்பர் கேர்ள் வந்து இந்த கிரெம் கிட்ட இருக்கிற ஆன்டிடோட், அதாவது மருந்தை கண்டுபிடிச்சி அந்த டாகை கொடுத்தா தான் அந்த டாக் வந்து பொழைக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த சூப்பர் மேனில் இதே பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. டாகை வந்து லெக்ஸ் லூத்தர் கடத்தி வச்சுட்டு ஒரு பிளே பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த சப்ளாட்டை வந்து இங்கே மெயின் பிளாட்டாக ஃபுல்லாக எடுத்த மாதிரி இந்த படம் இருக்கும். அதே நேரத்தில் கிரெம்முக்கு ஆப்போசிட்டாக இதே மாதிரி கிரெம்மை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொன்று ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பர் கேர்ளோட ஒரு டாக் டீம் போட்டுட்டு ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த மெயின் வில்லனான கிரெம்மை கண்டுபிடிச்சி அவங்க வந்து அவங்களோட ரிவெஞ்சை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. ஸோ படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர ஸ்லோ தான், ரொம்ப பெரிய மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே. அதேமாதிரி சூப்பர் கேர்ளோட பேக் ஸ்டோரிலாம் நல்ல ஓரளவுக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த பிளானட் கிரிப்டான்லேருந்து எப்படி வந்தாங்க, அந்த கிரிப்டோங்கிற டாக் எப்படி அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மேஜரான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆக்வாமேன் ஜேசன் மோமோ அவர் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருக்காரு, லோபோ அப்படின்ட்டு ஒரு இதில் ஒரு கேரக்டரில். அவருக்கும் வந்து ரொம்ப மேஜரான ஒரு பிளாட் கொடுத்த மாதிரியும் தெரில, அப்படியே வந்துட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு இப்போ ரொம்ப அடாப்ட் ஆன மாதிரி தெரில அந்த கேரக்டராக. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க, ஆனால் கடைசியில் வந்து ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கலாக இது வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஹீரோ வந்து வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டா ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வந்து அதே லாஜிக்கை வந்து இங்கே வச்சு படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஆவரேஜான படம், ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக இழுத்து எடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சூப்பர் கேர்ள் நினச்சிருந்தா இந்த மெயின் வில்லனான கிரெம்மை வந்து எப்பவும் போட்டு முடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ காமிக்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா, ஆனால் படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இழுத்து எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக அந்த சூப்பர் கேர்ள் வந்து அமைஞ்சிருக்கு.